மங்கை, முழு உலகம் ஒரு தரம் தான் சத்தம். ஊதினத்தோட மயங்கிடுவாங்க. இதுதான் காஷியா. அல்லாஹ் சொல்றான், இந்த காஷியா வந்தால் முழு உலக மக்களையும் நான் ரெண்டாக பிரிப்பேன். ரெண்டாக பிரிக்க போறேன் இப்ப நான். அதுல முதலாவது கூட்டம் தான் உலகத்திலே என்ன மதிக்காம வாழ்ந்தாக்கள், உலகத்திலே என்ன கட்டளைகளை கணக்கெடுக்காம வாழ்ந்தாக்கள், தொழாம வாழ்ந்தாக்கள், வட்டி சாப்பிட்டாக்கள். அல்லாஹ் சொல்றான், அவங்க என்ன செய்வாங்களாம்? முதலாவது கூட்டம் அந்த நாள்ல பயத்தால் நடுங்கிக் கொண்டிருப்பார்கள். கஷ்டப்பட்டு உலகத்தில் வாழ்ந்தாக்கள். அவங்க துனியாவுக்காக கஷ்டப்பட்டாக்கள், வேற வேற சிலைகளுக்காக நெருப்புலையும் மங்கை முங்கை முழுந்து கஷ்டப்பட்டாக்கள். நீ உலகத்துல யாரு கஷ்டப்பட்டாலும் எனக்கு ஒன்றும் இல்ல. அல்லாஹ் சொல்றான், எனக்காக கஷ்டப்படலையா? உனக்கு நான் வைத்திருக்கிறேன் நாரன் ஹாமியா. ஹாமியாண்டா பத்த வச்சு அங்கால பத்த வைக்கலாம். அப்படி பத்த வச்ச நரகம். பத்த வச்சு அங்கால பத்த வைக்கலாம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்களாம், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் எப்படி பத்த வச்சான் தெரியுமா? ஃபஊகித அலைஹா அல்ஃப ஆமின் ஹத்தா பியபத். 1000 வருஷம் பத்த வச்சானாம் நரக நெருப்பு. இதெல்லாம் கதைகள் அல்ல, சிந்தனைக்கு எடுத்து பாருங்க. நம்முடைய நெருப்பையும் அந்த நெருப்பையும் கற்பனை பண்ணி பாருங்க. 1000 வருஷம் பத்த வச்சானாம். யா ரசூலல்லாஹ், ஹத்தா பியபத். 1000 வருஷம் பத்தின நரகம் வெள்ளை நிறத்தில் பத்த ஆரம்பிச்சான். வெள்ளை நெருப்பு கண்டிருக்கீங்களா யாராவது? யாரும் காணலாம் அங்கதான். சகோதரர்களே, அல்லாஹ் சொன்னானாம், போதாது இன்னும் 1000 வருஷம் பத்தவை. நரக காவலாளிகள் ஜபானியாக்கள் இன்னும் 1000 வருஷம் பத்த வைத்தார்களாம். 2000 வருஷம் பத்த வச்சாங்களாம். வெள்ளையாக இருந்த நெருப்பு சுவப்பாக மாறி பத்தியதாம். அல்லாஹ் சொன்னான், போதாது இன்னும் பத்தவை 1000 வருஷம். 3000 வருஷம் பத்த வைச்சார்கள் நரகத்தை மலக்குமார்கள். பத்த வச்ச நரகம் கருப்பு நிறத்தில பத்துதான். இன்றைக்கு வரைக்கும் கருப்பு நிறம். அந்த நரக நெருப்பு உலகத்தில் என்னை மதியரை நான் ரஹ்மானாக இருக்கும் போது என்னிடம் கெஞ்சி பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு தொழுகையாளியாக மாறி ரமலான பயன்படுத்தி தௌபாவோட வந்தியா, 2வது கூட்டத்துல நான் உன்னை சேர்ப்பேன். சொர்க்கவாதிகள் இல்லையா? முதலாவது கூட்டம். அல்லாஹ் சொல்றான், துஸ்கா மின் ஐனின் ஆனியா. உங்களுக்கு ஜூஸ், நரகவாசி வந்ததோட நரகத்துல கிடைக்கிற ஜூஸ் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் என்னையும் உங்களையும் காப்பாத்துவானாக. அல்லாஹ் சொல்றான், துஸ்கா. எடுத்து குடிக்க மாட்டாங்க ஜூஸ. சின்ன பிள்ளைக்கு நம்ம மருந்து கொடுக்குற எப்படி? சின்ன பிள்ளைக்கு ஊசி போடுற எப்படி? புள்ள வருமா சிரிச்சுக்கிட்டு, போடுங்க மச்சான் ஊசிய, வருமா? புள்ள என்ன சொல்லும்? கத்தும் பெரட்டும், கையையும் காலையும் கட்டி தான் ஊசி போடுற. அத போல அல்லாஹ் வற்புறுத்தி கைய கால கட்டி குடிப்பாட்டுவான் ஜூஸ். ஆனியா என்ற ஜூஸ். பொம்பளை பிள்ளைகளுக்கு பேர் வச்சிடாதீங்க ஆனியாண்டு, நரகப்பானம் அது. இந்த ஆனியாண்ட ஜூஸ குடிச்சதோட அல்லாஹ் சொல்றான், குடல் எல்லாம் துண்டு துண்டா வெடிச்சு பின் துவாரத்தால் வெளியே வர ஆரம்பிக்கும். பொய்யல்ல குர்ஆன், இதெல்லாம் குர்ஆன். அதை விட்டு பாதுகாப்பு தேடுவதற்குத்தான் இந்த ரமலான். லைஸ லஹும் தஆமுன். ஜூஸ பத்தி சொல்லியாச்சு. அடுத்தது என்னத்தை சொல்லணும்? சாப்பாட்டை சொல்லணுமே. லைஸ லஹும் தஆமுன் இல்லா மின் தரீ'. சொல்றான் அல்லாஹ், நரகத்துக்கு வந்தா முதலாவது சாப்பாடு லரீ என்ற சாப்பாடு. லரீ என்றா கெட்ட நாத்தமுள்ள, மிருகங்கள் கூட கெட்ட நெருங்காத ஒரு பயங்கரமான முள்ளம். இந்த முள்ள திண்டத்தோட வயிற்றுக்குள்ள உள்ள எல்லா குடல்களையும் அந்த முள்ளு சித்திரும். பசியில திம்பான், எடுத்து பசியில திம்பான். இது முதலாவது சாப்பாடு நரகவாதிகள். 2வது சாப்பாடு அல்லாஹ் சொல்றான், சூரத்து துகான்ல அல்லாஹ் சொல்றான்,
ககல்லில் ஹமீம், ககல்லில் ஹமீம். சக்கூம் என்ற மரம், நரகத்துடைய அடியில் அல்லாஹ் ஒரு மரத்தை நாட்டுவானாம். அந்த மரம் அப்படியே முளைக்குமா, முளைச்சி அந்த மரத்துல ஷைத்தாண்ட தலைய போல காய்கள் காய்க்குமா. அந்த பழத்தை நரகவாதிக்கு அல்லாஹ் இரண்டாவது சாப்பாடா கொடுப்பான். அத திண்டத்தோட, அந்த சக்கூம திண்டத்தோட அல்லாஹ் சொல்றான், ஈயத்தை காய்ச்சி வயிற்றுல ஓதினா எப்படி கொதிக்குமோ அத போல நரகவாதியுடைய வயிற்றுல கொதிக்குமா. அல்லாஹ் காப்பாத்துவானா. மூணாவது சாப்பாடு சகோதரர்களே, மூணாவது சாப்பாடு. எவ்வளவு சாப்பிட்டவர் இவர்? வட்டி எடுத்து